அதான் ஒரு 6 மாதமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். திமுக தோகுது, ஏடிஎம்கே ஜெயிக்குது சொல்லிட்டு இருக்கேன்னா, என்ன நடக்க போகிறதுன்றதை சோசியம் பார்க்கவில்லை. ஒரு யதார்த்தத்தில் அந்த ஸ்னூக்கர் விளையாட்டு பார்த்துருக்கிறியா? இந்த பந்தை அடித்தா இந்த பந்து போய் இன்னொரு பந்தில் மோதி, அது இன்னொரு பந்தில் மோதி போய் ஒரு பந்து குழியில் விழும். அந்த விளையாட்டில் நிபுணர்கள் எந்த பந்தை அடித்தானா இது போய் குழியில் விழுன்றதை கற்று வைத்திருப்பார். அதுபோல் இந்த அரசியல் எதை நோக்கி போகிறதுன்றதை கணித்து இது இப்படித்தான் போக போகிறது என்பதை உணர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி தெம்பாக இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நான் தெம்பாக இருக்கிறது இல்லை 100% இவங்க தோக்குறாங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம், திமுகவில் உள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களும் எனக்கு தெரியும். டாமி என்ன செய்ய போகிறது என்பதும் எனக்கு தெரியும். கூட்டணி இன்னைக்கு இப்படி உடஞ்சி கிடக்கிற மாதிரி தோன்றக்கூடிய கூட்டணி எப்படி ஆக போகிறது என்பதும் எனக்கு தெரியும். பேசிக்கிட்டே இருக்கிற கேப்பில் அன்புமணியோட உடன்படிக்கை ஏற்பட்டதா? ஓகேவா? போன வாரம் வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தோம்? அன்புமணி தாவேக கிட்ட போகிறாரு, நியூஸ் வந்துச்சா? போனாரா? இப்போ போராட்டம் நடத்துறதுக்குலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்புதெல்லாம் கொடுத்தாங்களா? நான் அன்றைக்கி சொன்னேன்னா, நான் என்ன ரீசன் சொன்னேன்? உண்மையான ரீசன் என்ன சொன்னேன்? பனையூரில் பக்கத்தில் இருக்குது, பக்கத்து தெரியல ஆஃபீஸ். அப்போ சும்மா தான் இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரன் ஃபங்க்ஷன் கூப்பிடலாம், நல்லா இருக்கு, அது சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னேன்னா, இவங்க வேறு அண்ணன் பாலு வந்ததெல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? தாவேகளே வந்துட்டார்ல பார்த்தீங்களா? இப்போ முடிஞ்சா இப்போ கூப்பிடுங்களேன் பாலுவை போராட்டத்துக்கு. இது அரசியல். தாவேகவினர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதை திரு பாலு அவர்கள் போய் இந்த போராட்டத்துக்கு அழைப்புதல் கொடுத்ததை பெருசாகவே எடுத்துருக்கக்கூடாது. தாவேக புரியுதா? ஓகே, வந்தாங்க, கூப்பிட்டாங்க, அதோடு போயிருக்கணும். ஆனால் அவர்கள் அதை கொண்டாடினார்கள், நினைவு இருக்கிறதா? அவங்களுக்கு என்னென்னா, பார்த்தீங்களா எங்களுக்கு கூட்டணி யாருமே வரலன்னு நினச்சிங்க, பார்த்தீங்களா பாமகன்னு ஒரு பெரிய கிங்கு கூட்டம் வந்து எங்களை கூப்பிடுது பார்த்தீங்களன்னு சொன்னாங்க. போயிட்டாங்களா?